வேண்டும் என்று நீ கேட்டும் நான் கொடுக்காமல் இருப்பேனா? தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் தேவையுள்ள விஷயங்கள் நடக்கவில்லை என்றும் நீ கவலைப்படுகின்றாய். ஆனால் தேவையுள்ள விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கு இந்த தேவையற்ற விஷயங்களினுடைய செயல்பாடுகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. ஒன்றும் புரியவில்லையா? இந்த பாபா உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை புரிய வைப்பதற்காக தான் புரியாத விஷயங்கள் இப்பொழுது அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. அதன் முடிவானது உனக்கு தெள்ள தெளிவான விஷயத்தை பாடமாக கற்பித்துவிட்டு செல்லும். யாரிடமும் போராடுவதற்கான தைரியத்தை நீ பெற்றிருக்கவில்லை. மாறாக வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் இருக்கின்றது. வெற்றியை பெற வேண்டும் என்றால் போராடுவதற்கான தகுதியும் இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கான துணிவும் மன உறுதியும் இருக்க வேண்டும். புண்ணியங்கள் பல செய்ததால் நீ இந்த பிறவியில் இந்த பாபாவை குருவாக தேர்ந்தெடுத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்தும் இந்த பாபாவை துணையாக கொண்டும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாழ்க்கை மிக பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் புரிதலையும் காண வேண்டுமானால் உன்னுடைய பக்தியை என் மீது நீ அதிகமாக்க வேண்டும். நம்பிக்கை பொறுமையை அதிகமாக்க வேண்டும். நம்புகின்றேன் என்று உதட்டளவில் சொல்லாமல் ஆழமான பக்தியை எனக்கு நீ காண்பிக்க வேண்டும். பக்தர்கள் ஆழமாக என் மீது பக்தியை வைத்திருக்கும் பொழுது அந்த ஆழத்தின் அளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். உன்னை தேடி நான் எத்தனையோ முறை வந்திருக்கின்றேன். நீயும் என்னுடைய வாக்கை ஒவ்வொரு முறையும் கேட்கின்றாய். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் அதை இக்கணம் வெளியேற்றிவிடு. எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது, பாபா அருள் பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்ற நேர்மறை எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். உனக்குள் நீ எந்த சிந்தனையை வளர்த்து கொள்கின்றாயோ, எந்த எண்ணத்தின்படி நீ அனுதினமும் இருக்கின்றாயோ, அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையும் செல்லும். அனுபவிக்க ஒரு சில வேண்டிய விஷயங்களை அனுபவித்திருக்கின்றாய். அது உனக்கு வழிகளை கொடுத்திருக்கின்றது. ஆனால் மேலும் அதைவிட பெரிய வழியை நீ பெறாமல் இருப்பதற்கான வழிகாட்டியாக தான் அந்த சிறிய வழி செயல்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையில் மனப்பக்குவத்தை பெற்ற யாரும் பெரிதாக எதை நினைத்தும் வருத்தப்படுவது இல்லை, நிம்மதியை இழப்பது இல்லை. ஆனால் மனப்பக்குவத்தை பெறாதவர்கள் தான் எதற்கெடுத்தாலும் கலங்குவதையும் அழுவதையும் புலம்புவதையும் வேலையாக வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நீ செல்லக்கூடாது என்று விரும்பி உனக்கான மனப்பக்குவத்தை கொடுத்து நீ நிம்மதியை இழக்காமல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ நான் உன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். முன்னேற்றத்தை பற்றி கவனத்தை வைக்கும் நீ எதற்கும் போராடும் துணிவையும் பெற்றிருக்க வேண்டும். போராடும் பொழுது உனக்குள் இருந்து வலிமைதான் பிறக்கும். பலவீனப்பட போவது இல்லை. நீ உன்னுடைய மனமும் உடலும் அந்த இடத்தில் பலம் பெறுகின்றது. உன்னை நான் அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கத்தான் வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து போராடினால் வெற்றி மழை உன் பக்கம் வீசும். இனிமேல் நீ கண்ணீர் சிந்துவதையோ மனதளவில் கலங்கி நிற்பதையோ நான் பார்க்க கூடாது. என் பிள்ளையாக தைரியமாக நீ இரு. என்னுடைய சச்சரித்திரம் புத்தகத்தை படி. உனக்கான வழிகாட்டுதல் அதன் மூலமாக கிடைக்கும். உன் மனதின் கேள்விக்கு பதில் அவ்வப்பொழுது அதன் மூலமாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் மனதிற்குள் நான் பேசுகின்றேன். அந்த ஒலி கேட்க வேண்டுமானால் மனதை அமைதிப்படுத்து. நல்லது நடக்கும்.